Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுற Windows 10 and Windows 11 க்ளீன் பண்ணி Bloatware எதுவும் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகாமல் எப்படி Windows 10 and Windows 11 க்ளீனாக இன்ஸ்டால் பண்ணலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். யூஸ்வலாக ரூஃபஸ் பூட்டபிள் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம பூட்டபிள் டிரைவை கிரியேட் பண்ணும்போது ஒன்லி TPM எரர் அண்ட் மைக்ரோசாஃப்டுடைய லாகின் ஸ்க்ரீன் மட்டும்தான் ஸ்கிப் ஆகும். பட் இந்த வீடியோவில் காட்டுற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுறதால TPM எரர், மைக்ரோசாஃப்ட் லாகின் ஸ்கிப் அண்ட் மைக்ரோசாஃப்ட்லேருந்து அன்வான்டாக இன்ஸ்டால் ஆகிற Bloatware எல்லாத்தையுமே ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இங்கே செட்டப் செட்டிங்ஸில் bypass Windows 11 requirement என்ற ஆப்ஷன் அண்ட் allow Windows 11 to be installed without internet connection என்ற ரெண்டு ஆப்ஷனையுமே நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறதால Windows 11 அன்சப்போர்ட்டட் பிசியில் இன்ஸ்டால் பண்ணும்போது வர TPM எரரை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். தென் இன்டர்நெட் இல்லாமலையும் Windows 11 இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் Windows 10 இன்ஸ்டால் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண தேவையில்லை. அடுத்ததாக யூசர் அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷனில் ஆட் எ லோக்கல் ஆஃப்லைன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறதால Windows 11 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது வர மைக்ரோசாஃப்ட் லாகின் ஸ்க்ரீனை ஸ்கிப் பண்ணலாம். அதனால் Windows 11 இன்ஸ்டால் பண்ணுற யூஸராக இருந்தால் இந்த ஆப்ஷனையும் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டார்ட் மெனு அண்ட் டாஸ்க் பாரில் இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தென் விஷுவல் எஃபெக்ட்ஸில் டிஃபால்ட்டாகவே Windows 10 அண்ட் Windows 11 இங்கே அவைலபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே டர்ன் ஆன் இருக்கும். பட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே சிஸ்டமில் டர்ன் ஆன் இருக்கிறதால சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கும். பட் யூஸ்வலாக Windows 11 அண்ட் Windows 10 இன்ஸ்டால் பண்ண அப்புறம் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண மேனுவலாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். அண்ட் இங்கேயே நீங்கள் யூஸ் கஸ்டம் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் கஸ்டம் பண்ணுறதால Windows 11 ஆர் Windows 10 இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே கஸ்டமைஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் லோயர் எண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் கண்டிப்பாக விஷுவல் எஃபெக்ட்ஸை கஸ்டமைஸ் பண்ணுங்கள். தென் டெஸ்க்டாப் ஐகான்ஸில் ஹோம், ரீசைக்கிள் பின், திஸ் பிசி, யூசர்ஸ் ஃபைல்ஸ் என்ற 4 ஆப்ஷன்ஸுமே நீங்கள் செலக்ட் பண்ணுறதால டெஸ்க்டாப்பில் இந்த ஐகான்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகிடும். தென் ரிமூவ் Bloatwareன்ற ஆப்ஷனில் அன்வான்ட் Bloatwareஸை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் Windows 11 ஆர் Windows 10 இன்ஸ்டால் பண்ண அப்புறம் இங்கே அவைலபிளாக இருக்கிற மைக்ரோசாஃப்ட்லேருந்து இன்ஸ்டால் ஆகிற அன்வான்ட் Bloatwareஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். இல்லைனா நீங்கள் Windows 10 ஆர் Windows 11 இன்ஸ்டால் பண்ண அப்புறம் மேனுவலாக ஆர் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி தான் அன்இன்ஸ்டால் பண்ணணும். அதனால் இங்கேயே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதால Windows இன்ஸ்டால் ஆன அப்புறம் மைக்ரோசாஃப்டுடைய அன்வான்ட் Bloatwareஸ் எதுவுமே சிஸ்டமில் அவைலபிளாக இருக்காது. ஸோ இங்கேயே மைக்ரோசாஃப்ட்டில் அவைலபிளாக இருக்கிற Bloatwareஸ் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் டவுன்லோட் .xml ஃபைல்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இந்த ஃபைலை .xml ஃபைலாக டவுன்லோட் பண்ணுங்கள். தென் மைக்ரோசாஃப்டுடைய மீடியா கிரியேஷன் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் பூட்டபிள் டிரைவை கிரியேட் பண்ண அப்புறம் நம்ம கிரியேட் பண்ண பூட்டபிள் டிரைவுக்குள்ளே Bloatwareஸை கஸ்டமைஸ் பண்ணி டவுன்லோட் பண்ண ஃபைலை நீங்கள் பூட்டபிள் டிரைவுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் விண்டோஸை ரீஇன்ஸ்டால் பண்ணுறதால நம்ம கஸ்டமைஸ் பண்ண மாதிரி விண்டோஸும் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் காட்டின மாதிரி நீங்களும் உங்களுடைய சிஸ்டமில் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுற விண்டோஸில் Bloatware கஸ்டமைஸ் பண்ண ஃபைலை நீங்கள் யூஸ் பண்ணி விண்டோஸை க்ளீன் அண்ட் நீட்டாக இன்ஸ்டால் பண்ணி Bloatwareஸ் எதுவும் இன்ஸ்டால் ஆகாமல் சிஸ்டமை ஹை பர்ஃபார்மன்ஸோட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.